ஆர்.கே. சேகரை நினைவு கூர்கிறோம். ஆர்.கே. சேகர் மாஸ்டர் ஏ.ஆர். ரஹ்மானின் இசை மரபுக்கு பின்னால் உள்ள பாடப்படாத மெல்லிசை. ஏ.ஆர். ரஹ்மானின் தந்தை ஆர்.கே. சேகரின் இசை பயணம் அவரது ஆரம்பகால பயிற்சியிலிருந்து புகழ்பெற்ற இசையமைப்பாளர்களுடன் பணிபுரிவது வரை சேகரின் திறமையும் போராட்டங்களும் அவரது மகனின் புகழ்பெற்ற இசை வாழ்க்கையை எவ்வாறு வடிவமைத்தன என்பதை ஆராயுங்கள். என் வாழ்நாள் முழுவதும் இரண்டாவது வயலின் வாசிப்பிலேயே நான் கழித்திருக்கிறேன். என் மகன் மூலமாக மட்டுமே நான் எப்போதாவது வெற்றி பெறுவேன் என்று நம்ப முடியும். இது இசைக்கலைஞரும் இன்றைய இசை நிகழ்வான ஏ.ஆர். ரஹ்மானின் தந்தையுமான மறைந்த ஆர்.கே. சேகரின் கருத்து. திலீப்பின் தந்தை ஆர். குலசேகர் அல்லது ஆர்.கே. சேகர். அவர் தன்னைப் போலவே அழைக்க விரும்பினார். முதலில் இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள திருவள்ளூருக்கு அருகில் உள்ள கிழானூர் என்ற இடத்தை சேர்ந்தவர். தென்னிந்தியாவில் புகழ்பெற்ற ஹரிஹரி வித்தகரான ராஜகோபால பாகவதரின் மகனாக இருந்ததால் சேகரின் மரபணுக்களில் அவரது இசை இடம் பெற்றிருந்தது. வி. தட்சிணாமூர்த்தியிடமிருந்து கர்நாடக இசையின் நுணுக்கங்களை கற்றுக்கொண்ட அவரிடம் உதவி இசை இயக்குநராக பணியாற்றத் தொடங்கினார். சேகருக்கு இசைத்திறமை இருந்தது. இந்த திறமையின் காரணமாக தெற்கில் உள்ள பல முக்கிய இசை இயக்குநர்களுக்கு தேவராஜன், சலீல் சௌத்ரி மற்றும் வி. தட்சிணாமூர்த்தி போன்றோருக்கு லெப்டினன்ட்டாக பணியாற்றும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அந்த காலத்தில் சேகர் மாஸ்டரின் திறமையை பிரபல இசைக்கலைஞர் எஸ்.டி. பர்மன் கூட கவனித்தார். மேலும் தனது இசை பணிக்காக இசையமைக்க அவரை அழைத்ததாகவும் கூறப்படுகிறது. 31 வயதில் சேகர் மாஸ்டர் அப்போது 17 வயது கஸ்தூரியை மணந்தார். இவர்களது திருமணம் இந்தியாவின் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள வெங்கடேஸ்வரரின் இருப்பிடமான திருப்பதியில் நடந்தது. திருமணத்திற்கு பிறகு இந்த ஜோடி சென்னையின் மயிலாப்பூரில் குடியேறியது. அவர்களுக்கு 3 மகள்கள் மற்றும் ஒரு மகன் பிறந்தனர். காஞ்சனா, திலீப், பாலா மற்றும் இஸ்ரத். சேகர் மாஸ்டர் மிகவும் பிஸியாக இருப்பார். ஆனால் அவர் திலீப்பை மிகவும் நேசித்தார். திலீப்பின் ஆரம்பகால நினைவுகள் அவரது தந்தையுடன் ஸ்டுடியோவில் உள்ளன. திலீப்பின் முதல் உத்வேகம் அவரது தந்தை. சேகர் ஒரு வேலை வெறி கொண்ட இசைக்கலைஞர். அவர் ஒவ்வொரு நாளும் வேலைக்காக 7 முதல் 8 இடங்களுக்கு செல்வார். பிரபல தமிழ் திரைப்பட இசைக்கலைஞர் இளையராஜா 17 வயதில் சேகர் மாஸ்டருடன் பின்னணி இசை பதிவு அமர்வுகளுக்கு காம்போ ஆர்கனை வாசித்தார். பாடகர் யேசுதாஸ் உட்பட பல திறமையானவர்களை சேகரே மலையாள திரைப்பட இசைக்கு அறிமுகப்படுத்தினார். சேகர் மாஸ்டரின் சமகாலத்தவர்களான பல இசைக்கலைஞர்களின் கூற்றுப்படி அவர் ஹார்மோனியத்தில் எளிமையான கைப்பிடியையும் அசாதாரண இசை உணர்திறன் மற்றும் வேலை செய்யும் திறனையும் கொண்டிருந்தார். ஆனால் அவரது நாள் ஒருபோதும் வரவில்லை. அவர் இசையமைத்த ஒரு சில மலையாள படங்களும் கைவிடப்பட்டன. முடிவில்லாத மணிநேர ஒத்திகைகள், மறுபதிவுகள் மற்றும் பெரும்பாலும் தேநீர் மற்றும் உலர் ரொட்டியால் நிரப்பப்பட்ட பாடல் பதிவுகள் சேகரின் உடல்நிலையை பாதித்தன. மேலும் அவர் வயிற்று தொடர்பான நோய்களால் படுக்கையில் இருந்தார். ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்களில் வாழ்ந்த அவர் தனது கடைசி நாட்களை வெவ்வேறு மருத்துவமனைகளுக்கு மாறி மாறி கழித்தார். இசையமைப்பிற்காக அவரது உதவியாளர்கள் மருத்துவமனை படுக்கைக்கு வருவார்கள். 42 வயதில் சேகர் மரணத்தை எதிர்த்து போராடி 1976 காலமானார். விதியால் இந்த குடும்பத்தின் மகிழ்ச்சியை காண முடியவில்லை. மேலும் அவர் எதிர்பாராத விதமாக அதே ஆண்டில் ஒரு மர்மமான வயிற்று வலியால் இறந்தார். அதே மாலையில் ஒரு சுயாதீன இசை இயக்குநராக அவரது முதல் படம் வெளியான அதே மாலையில் மாஸ்டர் தனது போட்டியாளர்களால் சூனியத்தால் பாதிக்கப்பட்டதாக வதந்திகள் பரவின. அவர் 42 வயதில் இறந்துவிட்டார். திலீப் தனது தந்தையை இழந்தபோது அவருக்கு 9 வயதுதான். அவரது தந்தையை பற்றிய அவரது தனித்துவமான நினைவுகள் மருத்துவமனையில் உள்ள ஒரு நோயாளியுடன் மட்டுமே உள்ளன. இளம் திலீப்புக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் அவை கொந்தளிப்பான நாட்கள். சேகரின் அகால மற்றும் வேதனையான மறைவுக்கு வழிவகுத்த வருடங்களும் அதை தொடர்ந்து வந்த வருடங்களும் சிறுவன் முன்னேறிய பாவநிவாரண ஸ்தலமாகும். காலப்போக்கில் கதர்சிஸ் பழைய சிந்தனை முறைகளை தொலைத்துவிட்டு புதிய நம்பிக்கையை கொண்டு வந்தது. ரஹ்மான் பிறந்தார். தந்தை ஆர்.கே. சேகரும் மகன் ஏ.ஆர். ரஹ்மானும் ஒரே 7 குறிப்புகளை பகிர்ந்து கொண்டனர். ஆனால் வண்ணங்கள் மாறிவிட்டன. உலகமும் மாறிவிட்டது. ரஹ்மான் தனக்கு வந்த அனைத்து புகழையும் கடவுளுக்கே செலுத்துகிறார். அதில் நிச்சயமாக அவரது தந்தையும் அடங்கும். ஆனால் புகழ் இல்லாவிட்டாலும் தந்தைக்கும் மகனுக்கும் இசையை விட பொதுவான விஷயங்கள் அதிகம். சேகரை அவரது சமகாலத்தவர் பலாப்பழ வகை என்று வர்ணித்தார். ரஹ்மானுக்காக இசைக்கும் இசைக்கலைஞர்களை கேளுங்கள். அவரது இனிமை அவரது நடை மற்றும் நடத்தையிலிருந்து அவர் செலுத்தும் பணம் வரை நீண்டுள்ளது என்று அவர்கள் கடவுள் மீது சத்தியம் செய்வார்கள்.